ஏதோ ரெண்டு நாடு பிரச்சனை, ஈரான் இஸ்ரேல் வார்னால இந்தியா தான் அடி வாங்குது, ஏற்றுமதி இறக்குமதி பாதிச்சனால பெட்ரோல் பிரைஸ் ஏறுதுன்னு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. பெங்களூர்ல கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இல்லாம சில ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் ஸ்டாண்ட் பைல வச்சுக்கோங்க. அடுத்து சமைக்க தேவையான இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இண்டக்ஷன், ஓடிஜி, அவன் விலை கூட கூடலாம். சரி, இந்த பெட்ரோலுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாமேன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்தியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், ஈராக், ஈரான், அரேபிய நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது. பிளஸ் ரஷ்யா கிட்ட இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் நடந்தது. அதுல ட்ரம்ப் அவர்கள் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க கூடாதுன்னு ரூல் வந்தனால நம்ம இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறத ஸ்டாப் பண்ணுச்சு. இப்போ ட்ரம்ப் போர் நடக்கிறதுனால நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கலான்னு அலோ பண்றாரு. இப்ப ரஷ்யா கிட்ட போய் கச்சா எண்ணெய் கேட்டா விலையை ஏத்துவாங்களா, இல்ல நம்ம நட்பு நாடு இந்தியான்னு அதே விலைக்கு கொடுப்பாங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.